ஹே காய்ஸ், யூனிட் ஒன்ல நம்ம ஃபுல் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். அதை பார்ட்டாக இனிமேல் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின் எடுத்திருக்கேன். இனிமேல் வந்து பார்ட்டாக பார்ப்போம். கிட்டத்தட்ட யூனிட் ஒன்லேருந்து செய்யுள், உரைநடை, இலக்கணம் இது மொத்தத்தில் இருந்தும் 100 கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு 20 கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? அப்புறம் கடைசியில் நான் வந்து இந்த டெஸ்ட்டை நீங்களும் எப்படி அட்டன் பண்ணலான்னு சொல்கிறேன். ஓகேவா? கொஸ்டின், தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். தமிழுக்கு நிலவென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் என்ற பாடல் வரி டேஷ் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? தமிழ் என்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்க இது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் கவிதைகள். ஓகேவா? பாரதிதாசன் கவிதைகள் அப்படின்றதுல தான் இந்த தமிழ் என்ற கவிதை இடம்பெற்றிருக்கு. ஓகேவா? தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர் என்ற பாடல் வரியோடு தொடர்பான வார்த்தையை தேர்ந்தெடு. ஓகேவா? தமிழுக்கு மனம் என்று பேர், இன்பத் தமிழங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். ஓகேவா? இன்பத்தமிழ் தான் ஆன்சர். பார்த்தீங்களா? இன்பத் தமிழங்கள். ஓகேவா? இப்போ இன்பத் தமிழ் தான் ஆன்சர். தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஓகேவா? தமிழங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதிதாசன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்ற பாடல் வரி டேஷ் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. இதுவும் அதே தான். போன 4வது கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அதே தான். சாரி, 4வது கொஸ்டின் இல்லை, 2வது கொஸ்டின் பார்த்தோம்ல, அதே தான். பாரதிதாசன் கவிதைகள், தமிழங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன் என்ற பாடல் வரி டேஷ் என்ற நூலில் தமிழ் எனும் தலைப்பின் கவிதைகள். ஓகேவா? 6வது கொஸ்டின், தமிழங்கள் அறிவுக்கு தோல், தமிழங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்ற பாடல் வரியோடு தொடர்பான வார்த்தையை தேர்ந்தெடு. அதே தான், இன்பத் தமிழ். ஓகேவா? இன்பத் தமிழ் தான் ஆன்சர். 7வது கொஸ்டின், கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு, அதுபோல டேஷ் என்பவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்ந்துள்ளார். யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான். கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? கீழ்கண்டவற்றுள் சரியானது எது? நிருமித்த, நிருமித்தனா உருவாக்கியதான். விளைவு, விளைவுனா வளர்ச்சி தான். சமூகம், சமூகம்னா மக்கள் குழு, இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அசதி, அசதினா சோர்வு தான். அப்போ 4மே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அனைத்தும் சரி. ஓகேவா? தமிழங்கள் இளமைக்கு காரணமான டேஷ் போன்றது, தமிழங்கள் இளமைக்கு காரணமான டேஷ் போன்றது, நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். ஓகே, இளமைக்கு என்ன போன்றதுன்னு கேட்டிருக்காங்க. இளமைக்கு என்ன போன்றது? பால் போன்றது. ஓகேவா? தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது, தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் டேஷ் போன்றது, சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் டேஷ் போன்றது. தேன் தான் ஆன்சர். ஏன்னா தேன் சாப்பிட்டா தானே உடம்பெல்லாம் பல பலன்னு இருக்கும். அந்த மாதிரி தமிழுக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதுதான் தமிழை எது கூட ஒப்பிடுறாருன்னா தேன் கூட தான். தேன் சாப்பிட்டா பல பலன்னு இருக்கும் மாரி இன்ப தமிழங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது அப்படின்றாங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க டேஷ் ஆகும். வைரம் போன்ற உறுதிமிக்க, உறுதியானது எதுன்னு சொல்லுங்க? உறுதியானது வாள் தான். ஓகேவா? இப்போ வாள் போன்ற. பாரதிதாசனின் இயற்பெயர் டேஷ் ஆகும். பாரதிதாசனின் இயற்பெயர்
கனக சுப்புரத்தினம். பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். பாரதிதாசன் அவர்கள் டேஷ் என்பவரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். யார் மேல பற்றின் காரணமாக பாரதிதாசன் மாற்றிக்கொண்டார்னா பாரதியார் மேல இருக்க பற்றின் காரணமாக. ஓகேவா? தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளவர் யார்? ஓகேவா? இதெல்லாம் பாடுபொருளா பாடினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ஓகேவா? புரட்சி கவி பாவேந்தர் என்று போற்றப்படுகிறவர் யார்? பாரதிதாசன் தான். 16வது கொஸ்டின். தமிழுக்கு நிலவு என்று பெயர். இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான டேஷ் போன்றது. தமிழுக்கு நிலவு என்று பெயர். இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான டேஷ் போன்றது. நீர் போன்றது. ஓகேவா? தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? ஓகேவா? தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் காசி ஆனந்தன். ஓகேவா? இந்த பாடலோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா காசி ஆனந்தன். அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார்? இதுவும் காசி ஆனந்தன் தான். ஓகேவா? நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலவு பிளஸ் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. ஓகேவா? நிலவென்று தான் ஆன்சர். தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். தமிழ் பிளஸ் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் எங்கள். ஓகேவா? இழு பிளஸ் ஏவா மாறும். ஓகே, அதுதான் தமிழ் எங்கள். இதுதான் கரெக்டான ஆன்சர். பார்ப்போமா? ஓகே, 20 out of 20. அப்போ நம்ம ஆன்சர் பண்ணது எல்லாமே கரெக்டு தான். ஓகேவா? இப்போ ஒன்று தப்பாக கொடுத்து பார்ப்போமா? பாருங்க, தப்பானது ரெட் கலரில் ஹைலைட் ஆயிடுச்சு, கரெக்டானது க்ரீன் கலரில் ஹைலைட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸ்கோரும் ஒன்று குறைஞ்சிருச்சு. ஓகே, இவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. நாளைக்கு நம்ம நெக்ஸ்ட்டு 20 கொஸ்டின் பார்ப்போம், யூனிட் 1ல் மட்டும். ஓகேவா? மொத்தம் 100 கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கோம். இப்போதைக்கு 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். அடுத்த 20 நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் இதேமாரி டெஸ்ட்டு இந்த 20 நீங்கள் எப்படி அட்டன் பண்ணலான்னா டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், அட்டன் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் பயன்பெறட்டும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.